تبعهم بإحسان أستاذ إلى ركب. يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. اللهم اهدنا لأحسن الأخلاق ولا يهدي لأحسنها إلا أنت، واصرف عنا سيئها ولا يصرف عنا سيئها إلا أنت. اللهم إنا نعوذ بك من منكرات الأخلاق والأهواء والأدواء. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. طيب أيها الأخوات، نبدأ الدرس بإذن الله تعالى. رندسكان رمي. طيب ஜஸாக்கும் அல்லாஹ் ஹைரா. ரெக்கார்டிங் போட சொன்ன சிஸ்டருக்கு இப்போது நாங்கள் 12வது பாடம் படிக்கணும், அப்படியா அல்லது 11ஆ? 12 12. الوحدة الثانية الأسرة. الوحدة الثانية الأسرة. طيب، الدرس الثاني عشر. الدرس الثاني عشر. استمعوا أيها الأخوات، بارك الله فيكم. யாருடைய மைக் கொஞ்சம் சவுண்டு வருது, மைக் ஓஃப் பண்ணி வைங்க. இப்போது நீங்கள் முதல் கட்டமாக பாடத்தை நாங்கள் வாசிச்சுட்டு வர சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. என்றாலும் வாசிக்க சொல்லலை, அதாவது வாய்ஸ் கிளிப்பை கேட்க சொல்லியிருக்கிறோம். திரும்பவும் இன்னொரு முறை நீங்கள் புத்தகத்தை பார்க்காமல், பாடத்தை நான் ஸ்க்ரீனில் போடலை, பாடத்தை பார்க்காமலே பாடத்தில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத செவி வழியாக மட்டுமே நீங்கள் கேட்டு அதில் உள்ளதை புரிந்து கொள்றதுக்கு, அதில் சொல்லப்படக்கூடிய வாக்கியங்களை எப்படி மொழியப்படுதுங்கிறதையும் நீங்கள் புரியறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், இப்போது நான் இந்த ஹிவாரை வாசிக்கிறேன். இதுதான் அல் வஹ்தத்து தானியாவில் 3வது ஹிவார், அல் ஹிவாரு தாலித். இந்த ஹிவார் ஒரு குடும்பத்துக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு ஹிவார். அல் அப், அல் உம், அல் அப், அதே மாதிரி அவுலாத் சஅத், சயீத், சயீதா. طيب، الأم هذا أذان الفجر. الأب أبو சொல்றாரு الله أكبر الله أكبر. أين الأولاد؟ الأم سعد في الحمام يتوضأ. الأب وأين سعيد؟ الأم سعيد في الغرفة يقرأ القرآن. الأب وأين سعيدة؟ الأم سعيدة في المصلى تصلي. الأب أين المعطف؟ سعد هذا هو المعطف يا والدي. الأب وأين النظارة؟ سعيد هذه هي النظارة يا والدي. الأب هيا بنا إلى المسجد. سعد وسعيد هيا بنا. طيب، திரும்பவும் இந்த ஹிவாரை நான் அந்த ஹிவாருக்குரியவர்களை இல்லாமல் ஹிவாருடைய வாக்கியங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன், நீங்க புத்தகத்தை பார்க்காமல் கேட்டுக்கோங்க. هذا أذان الفجر. الله أكبر الله أكبر. أين الأولاد؟ سعد في الحمام يتوضأ. وأين سعيد؟ سعيد في الغرفة يقرأ القرآن. وأين سعيدة؟ سعيدة في المصلى تصلي. أين المعطف؟
هذا هو المعطف يا والدي. وأين النظارة؟ هذه هي النظارة يا والدي. هيا بنا إلى المسجد. هيا بنا. طيب இப்போது நீங்களும் ஏற்கனவே 2 முறை கேட்டிருப்பீங்க. இப்போதும் நான் 2 முறை உங்களுக்கு வாசிச்சு காண்பிச்சேன். இப்போது நாங்க ஹிவார பார்க்கலாம். இங்க நீங்க பார்க்குறீங்க இந்த ஹிவார்ல நாங்க என்னென்ன செய்யணும் இந்த ஹிவார்ல? உந்துர், உஸ்தமிஅ், வாயித். இது மூணும் உங்களால நீங்க செய்யணும். உந்துரண்டா இதை பார்த்து வாசிச்சு புரிகிறது. இஸ்தமிஅ் செவிமடுக்கிறது. அதே மாதிரி செவிமடுக்கிறத நீங்க உங்களால திரும்ப சொல்ல முடியுமா இருக்கிறது. இது முக்கியம். ரைட். இதுல அல் உம்ங்கிறது நாங்க சென்ற பாடத்துல பார்த்தா அல் வாலிதான்னு சொல்லுவோம் தானே. வாலிதா என்றாலும் என்றாலும் உண்டுதான் தாய். ஹாதா அதானுல் ஃபஜ்ர். ஹாதா ஏற்கனவே படிச்சோம் நாம் களிமா. ஹாதாங்கிறது பக்கத்துல உள்ள ஒன்றை சுட்டி காட்டுறதுக்காக வேண்டி நாங்க ஹாதா என்ற களிமாவை பயன்படுத்துவோம். ஹாதா இது அல்லது இவர். அரபியில இது, இவர், இவன் எல்லாமே ஒன்றுதான். ஹாதா தான். ஹாதா இங்க அதான நாங்க சொல்றதுனால இது உயிரற்ற ஒன்று. ஹாதாங்கிறது உயிருள்ள ஒன்றுக்கும் நாங்க சொல்லலாம், உயிர்திணைக்கும். அதே மாதிரி அரபியில அஹிரிணைக்கும் ஹாதா தான். طيب ஹாதா இது அதானுல் ஃபஜர். அப்ப ஹாதாங்கிறது நாங்க ஏற்கனவே பார்த்தது. உங்களுக்கு புதிய களிமா அல்லது இஸ்முல் இஷாரா லில் கரீப். طيب அதானுல் ஃபஜர். அதான் என்கிற களிமாவும் நீங்க சாதாரணமா கேள்விப்படக்கூடிய ஒரு களிமா தான். தெரியும் எல்லாருக்கும். பாங்குக்கு நாங்க அதான். அல் ஃபஜர். ஃபஜர் என்றாலும் தெரியும் தானே. ஒரு நாளைக்கு 5 ஸலவாத் இருக்குது. அதுல முதலாவது காலையில இருக்கக்கூடிய நாள் ஆரம்பிக்கக்கூடிய ஸலாத்துல் ஃபஜர். طيب ஹாதா அதானுல் ஃபஜர். இங்க அதான் என்ற கலிமா ஃபஜரோட இணைச்சிருக்கிறான். அப்ப இதுல அர்த்தம் என்னன்னா ஃபஜருடைய அதான். மவுஸ் பாயிண்டர் சரியா காட்டுதா? நான் ஃபஜர்ல மவுஸ் பாயிண்டர் வச்சிருக்கிறேன். முஅஷ்ஷிருல் ஃபஅராவ சரியா தான் காட்டுதா? காலி இடத்துல காட்டுது. மேல காலி இடத்துல காட்டுது. தள்ளி காட்டுது. பிரச்சனை முடியல. சரி. அப்ப அதானுல் ஃபஜர். ஹாதா அதானுல் ஃபஜர். ஃபஜருடைய அதான். அதாவது அரபு மொழியில நீங்க மைக் ஓபன் பண்ணுங்க. 2 கலிமாக்களை நாங்க ஒன்றாக இணைப்போம். இப்ப அதான்ங்கிறது ஒரு கலிமா, அல் ஃபஜ்ர்ங்கிறது ஒரு கலிமா. இரண்டையும் இணைத்து என்ன சொல்றோம்னா அதானுல் ஃபஜ்ர். அதானுல் ஃபஜ்ரி எத்தனை இருக்கும் தானே. நான் நிறுத்தும் பொழுது அதானுல் ஃபஜ்ர்னு சொல்லுவோம். ஃபஜ்ருடைய அதான். ஃபஜ்ருடைய அதான். உதாரணமா கிதாபு முஹம்மதின். கிதாப்ங்கிற ஒரு கலிமா, முஹம்மதுங்கிற ஒரு கலிமா. ரெண்டையும் இணைச்சு கிதாபு முஹம்மதின். முஹம்மதுடைய கிதாப் இந்த மாதிரி சொல்லுவோம். கலமு ஹாமிதின். ஹாமிதுடைய கலம். இந்த மாதிரி நாங்க 2 கலிமாவை இணைப்போம். அப்படி இணைக்கும் பொழுது இது நான் இப்ப சொல்றதெல்லாம் மேலதிகமான தகவல். உங்களுக்கு புரியாட்டியும் பிரச்சனை இல்லை. புரிகிறவங்க புரிஞ்சுக்கோங்க. முதல் கலிமாவுக்கு நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதாஃப் அப்படின்னு சொல்லுவோம். இணைக்கப்பட்டது. அரபியில ஒரு பேர் இருக்கு முதாஃப். அதெல்லாம் நீங்க பின்னால படிப்பீங்க. நான் ஒரு அறிமுகத்துக்கு சொல்றேன். அல் ஃபஜ்ர்ங்கிறது இணைக்கப்படக்கூடிய கலிமா. இதன் பக்கம் தான் முதல் கலிமா தான் இது. இரண்டாவது கலிமா பக்கம் அதை இணைச்சிருக்கிறோம். இணைக்கப்பட்டதுக்கு நாங்க முதாஃப் இலைஹி அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப இது முதாஃப், இது முதாஃப் இலைஹி. அதாவது இணைக்கக்கூடியது. இப்படி இணைக்கும் பொழுது முதாஃபுக்கு முதலாவது வரக்கூடிய அந்த கலிமாவுக்கு தன்வீன் வராது. அலிஃப்லாமும் தன்வீனும் வராது. அப்ப நாங்க அதானுன்னு சொல்ல மாட்டோம். அதானு என்று சொல்லுவோம். அல் அதானுன்னு சொல்ல மாட்டோம். அலிஃப்லாமும் தன்வீனும் இல்லாம அதானுல் ஃபஜ்ரி. இதுக்கு நாங்க ஜர்ரி செய்வோம். இரண்டாவது முதாஃப் இலைஹிக்கு இரண்டாவது வரக்கூடிய கலிமாவுக்கு ஜர்ரி செய்வோம். ரைட். இது உங்களுக்கு புரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, புரியாட்டியும் பிரச்சனை இல்லை. இங்க முக்கியம் என்னன்னா இங்க என்ன சொல்லப்படுது? ஹாதா அதானுல் ஃபஜ்ர் என்று அந்த சொல்றாங்க. இது ஃபஜ்ருடைய அதான். அதான் செவிமடுக்கும் பொழுது அவங்க அதை சொல்றாங்க. அதான் கேக்குது, ஒலிக்குது. طيب அல்-அப் தந்தை என்ன சொல்றாருன்னா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஐனல் அவுலாத். ஏன் அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொன்னாரு? அதானுக்கு பதில் சொல்றாரு. முஅத்தினுக்கு பதில் சொல்றாரு. என்றால் நாங்க முஅத்தின் அதான் சொல்லுகிற பொழுது நாங்க என்ன சொல்லணும்?
ஃபகூலு மிஸ்ல மா யகூலுல் முஅத்தின், முஅத்தின் எப்படி சொல்றாரோ அதே மாதிரி சொல்லுங்கன்னு நபி அவன் சொல்லியிருக்கிறான். அதனால எங்கட மார்க்கத்துல சுன்னா என்னன்னா, நாங்க முஅத்தின் அதான் சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர்னா நாங்களும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவோம். ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அல் ஃபலாஹ் சொல்லும் பொழுது மாத்திரம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்லுவோம் தானே. அதுக்கு பிறகு அதான் ஸலவாத் சொல்லுவோம், அதானுக்குரிய துஆ ஓதுவோம். பிறகு எங்கட தேவையான துஆக்களை கேட்கலாம். அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில அதானுக்கு பிறகு நாங்க கேட்கிற துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். طيب இப்ப நாங்க பாடத்துக்கு வருவோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஐனல் அவுலாத், ஐனல் அவுலாத். ஐன என்ற கலிமா ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்குது. ஐனண்டா ஒரு இடத்தை கேட்கிறது தானே, எங்கே அப்படின்னு. அல் அவுலாத், அவுலாத் என்கிறது வலத் அவுலாத். வலதண்டா பிள்ளை, வாலிதண்டா தந்தை, வலதண்டா பிள்ளை. பிள்ளை என்றா எல்லாம் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாமே வலதுதான். அதோட பன்மை தான் அவுலாத். வலதுடைய பன்மை அவுலாத், பிள்ளைகள். ஐனல் அவுலாத். அப்போ ஒரு தந்தை எப்படி குடும்பத்துல ஃபஜ்ருடைய அதானுடைய நேரத்துல ஒரு முஸ்லிமான குடும்பத்துல எப்படி இருக்கும், அதான் கேட்கும் பொழுது எல்லாரும் விழிச்சிருப்போம். ஐனல் அவுலாத், ஐனல் அவுலாத். அப்ப ஐனல் அவுலாத், பிள்ளைகள் எங்கே, இப்படித்தான் ஒரு தந்தை இருக்கணும் குடும்பத்துல. ஃபஜ்ருடைய நேரத்துல பிள்ளைகள் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு விட்டுறதில்லை. அந்த நேரத்துல பிள்ளைகளை எழுப்பி தொழுகைக்காக அனுப்பணும். பெற்றோருடைய கடமை. நாரா, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்ப அல் அப் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஐனல் அவுலாத். அல் சஅதுன் ஃபில் ஹம்மாமி யதவத்தா. சஅதுன் ஃபில் ஹம்மாமி யதவத்தா. சஅதுங்கிற ஒரு மகான், ஒரு பிள்ளையுடைய பெயர் சஅதுன். சஅத் என்று நாங்கள் சொன்னாலும் அதை முழுமையாக நாங்கள் நிறுத்தாம இடையில வரும் பொழுது சஅதுன் தான் மொழிவு. கடைசியில வந்தால் சஅத் அப்படின்னு சொல்லுவோம் தானே. சஅதுன் ஃபில் ஹம்மாம். உதாரணமா முஹம்மதுன், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்லுவோம் தானே. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அதே மாதிரி சஅதுன், சஅதுன் ஃபில் ஹம்மாமி யதவத்தா. ஃபில் ஹம்மாம், ஃபி என்றா உங்களுக்கு தெரியும், ஃபி என்றா லே. அல் ஹம்மாம் குளியலறை, பாத்ரூம். طيب سعد في الحمام يتوضأ. يتوضأ, يتوضأ என்றா உது செய்கிறார், உது செய்கிறார். இது ஒரு ஃபியல். ஃபியல் என்றா வினைச்சொல். சஅதுங்கிறது இஸ்ம் தானே, பெயர் சொல், ஒரு ஆளோட பெயரை குறிக்குது. அதே மாதிரி ஹம்மாம்ங்கிறது ஒரு இடத்துடைய பெயரை குறிக்குது. ஹம்மாம் அது ஒரு பெயர் சொல். ஃபி என்றா அது இடைச்சொல். ஃபிங்கிறது ஹர்ஃப். சஅத் ஹம்மாம்ங்கிறது இஸ்ம். அரபுல 3 தான் இருக்கு, நீங்க பிறகு படிப்பீங்க. அரபுல கலிமாக்களை நான் 3ஆ பிரிக்கலாம். ஒன்று இஸ்ம், அடுத்தது ஃபியல், அடுத்தது ஹர்ஃப். இஸ்ம் என்றால் பெயர் சொல், ஃபியல் என்றால் வினைச்சொல், ஹர்ஃப் என்றால் இடைச்சொல். ரைட், அது பிறகு படிப்பீங்க. ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன், சரியா. சஅதுன் ஃபில் ஹம்மாமி யதவத்தா. சஅதுன் ஃபில் ஹம்மாமி யதவத்தா. யதவத்தாங்கிறது அப்போ ஒரு ஃபியல், ஒரு செயல் செய்கிறார், என்ன உது செய்கிறார். அப்ப பாருங்க, யதவத்தாங்கிற உது என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கு. யதவத்தா, வாவு தாது இந்த ஹம்சா எல்லாம் உது என்ற உதுவுலயும் இருக்குது தானே. சஅதுன் ஃபில் ஹம்மாமி யதவத்தா. வஅய்ன சயீத், வஅய்ன சயீத். இப்ப தந்தை எங்க கேட்கிறாரு, வஅய்ன சயீத், சயீத் எங்க, வஅய்ன சயீத். طيب இங்க கேட்கும் பொழுது ஐனல் அவுலாத், மேல் எப்படி கேட்டாங்கண்டா ஐனல் அவுலாத், பிள்ளைகள் எங்கே. இரண்டாவது கேட்கும் பொழுது வாவு இணைச்சிருக்கிறான், வ ஐன, ஐனுக்கு முன்னால வாவு போட்டிருக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே பார்த்தோம், வாவ் எதற்காக வேண்டி பயன்படுத்துவாங்க என்றால் இன்னும் மேலும் என்ற அர்த்தம். ஆனா தமிழ்ல நாங்க தமிழ் நடைக்கு இன்னும் மேலும் என்று எப்பயுமே சொல்றது இல்லை. அரபு நடையில ஒரே விஷயத்த நம்ம அதுக்கு ஒப்பான ஒரு விஷயத்த நம்ம மேல சொல்லிட்டு திரும்பவும் அதே மாதிரியான இன்னொரு விஷயத்த கேட்கும் பொழுது வாவ் நாங்க மேல ஐநாடு கேட்டாரு, ஐநாக்கு பதில் சொல்லிட்டாங்க, ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவர் கேட்கிறாரு, மேலும் சயீத் எங்கே, ரைட், அதாவது சயீத் எங்கே, வஐன சயீத், வஐன சயீத். சயீதுன் ஃபில் குர்ஃபதி
يقرأ القرآن. سعيد في الغرفة يقرأ القرآن. سعيد في الغرفة يقرأ القرآن. طيب سعيد எங்க இருக்கிறாரு? குர்ஃபாவில். குர்ஃபா தெரியும் உங்களுக்கு. என்ன குர்ஃபா என்றால் அறை, ரூம். யக்ரஉல் குர்ஆன். யக்ரஉ என்கிறதும் ஒரு ஃபியல், ஒரு ஃபியல். ஃபியல் என்றால் வினைச்சொல் தானே. யக்ரஉ வாசிக்கின்றார், ஓதுகின்றார். சஅத் ஓதுகின்றான். அல் குர்ஆன இதை குர்ஆனை. சஅதுன் சஅதுன் ஃபில் குர்ஃபதி யக்ரஉல் குர்ஆன். சஅதுன் في الغرفة يقرأ. سعيد في الغرفة يقرأ القرآن. طيب سعد سعيد இது ரெண்டு பேரும் முக்கியமான சஹாபாக்களோட பேர் தானே. யார் சஅத் சயீத்? சொல்லுங்க பாப்போம். யாருக்கு அஷ்ரத்துல் முபஷ்ஷரீன்ல ரெண்டு பேரும். அஷ்ரத்துல் முபஷ்ஷரீன பில் ஜன்னாவுல ரெண்டு பேர். சஅத் இப்னு அபி வக்காஸ், சயீத் இப்னு ஸைத் தானே. طيب وأين سعيدة؟ وأين سعيدة؟ سعيدة என்கிறது ஒரு முஅன்னத் பெண் தானே. وأين سعيدة. இங்க சயீதா தூ என்று இருக்கும். இப்ப நீங்க மேலெல்லாம் பாத்தீங்கன்னா சஅதுன் இது ஒரு தன்வீன். சஅதுல இருக்கிறது வந்து இப்ப அவுலாதுல இருக்கிறது ஒரு தம்மா தானே. ஐனல் அவுலாது தான். அது நிறுத்தும் பொழுது நாங்க ஐனல் அவுலாத் என்று நிறுத்துவோம். நாங்க நிறுத்துற இடம். சஅத பொறுத்தவரை சஅதுன் அதுக்கு மேல இருக்கிறது வந்து தன்வீன், தம்மத்தைன்னு இருக்கு. ரெண்டு தம்மா இருக்கு. யதவத்தவுக்கு மேல இருக்கிறது என்ன? தம்மா, ஒரு தம்மா இருக்கு. யதவத்தஉ நான் நிறுத்தும் பொழுது யதவத்தான்னு சொல்றோம் தானே. சஅதுல இருக்கிறது வந்து ரெண்டு தன்வி, ரெண்டு தம்மா. ரெண்டு தம்மா அப்படித்தான் எழுதுவாங்க. இந்த மாதிரியும் எழுதுவாங்க. நீங்க பாக்குற சில நேரம் குர்ஆன்ல பாகிஸ்தான் அச்சில வேற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்படி தம்மா, இன்னொரு தம்மா மேலால போட்டிருப்பாங்க. இப்படியும் போடுவாங்க. அப்ப இப்படி போட்டால் நீங்க என்ன நினைக்கணும்னா இது ரெண்டு தம்மா சஅதுன் என்று வாசிக்கணும். சரி, ஒரு தம்மா இருந்தா சஅது என்று வாசிப்போம். இப்படிதானே. ரைட். وأين سعيد وأين سعيد என்று தான் இருக்கும். நான் நிறுத்தும் பொழுது சயீத் சொல்றோம். சயீத் சுக்குன்ல தான் வக்ஃப் செய்வோம் பொதுவா. ரைட். ஆனா இங்க وأين سعيدة தான் இருக்குது. ஆனா உண்மையிலே எப்படி வரணும் அப்படின்னா وأين سعيدة அப்படிதான் வரும். பெண்பாலான சொல்லுக்கு வந்து தன்வீன் சொல்ல மாட்டான். பெண்பாலான ஒரு பெயர் சொல், பெயர் ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட பெயருக்கு தன்வீன் இல்லாம சயீதத்து அப்படித்தான் பொதுவாக வரும். ஃபாத்திமத்து, ஹதீஜத்து நாங்க நிறுத்தும்போது ஃபாத்திமா, ஹதீஜா அந்த மாதிரி சொல்லுவோம். ரைட். அது சம்பந்தமா நீங்க பின்னால படிப்பீங்க. அதெல்லாம் சும்மா கொஞ்சம் டீப்பான விஷயம்ங்கிறதுனால உங்களுக்கு இப்ப தன்வீனை போட்டு இவங்க காட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு குழப்பம் வராம இருக்கிறதுக்காக வேண்டி. என்றாலும் பிரச்சனை இல்லை, நாங்க சரியா வாசிக்கலாம். وأين سعيدة وأين سعيدة. அப்ப உண்மை என்ன சொல்றான்டா சயீதத்து உங்க துன்னடி தான் இருக்கு. உண்மையில சரியா சொல்றதா இருந்தா சயீதத்து ஃபில் முஸல்லா துஸல்லி. சயீதத்து ஃபில் முஸல்லா துஸல்லி. இங்க பாருங்க, ஃபில் முஸல்லா. முஸல்லா, முஸல்லாண்டா என்ன தெரியுமா? முஸல்லாங்கிறது தொழக்கூடிய இடம். தொழுகை விரிப்புக்கு தான் நாங்க அதிகமாக தமிழ்ல வந்து நாங்க என்ன சொல்றோம், முசல்லா முசல்லான்னு சொல்றோம். ஆனா அரபியில வந்து தொழுகை விருப்புக்கு முசல்லான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க அரபு நாட்டுல வந்து முசல்லான்னு சொன்னா அவங்க வந்து அவங்களுக்கு புரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்றா சஜ்ஜாதா சொல்லுவாங்க. சஜ்ஜாதா தான் தொழுகை விரிப்புக்கு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா விரிப்புக்குமே இப்ப அதை பயன்படுத்துவாங்க சஜ்ஜாதா அப்படிங்கிறத. முசல்லா என்றால் உண்மையிலே என்ன என்றால் தொழும் இடம். முசல்லா என்றால் தொழும் இடம்ங்கிறத நான் கருத்தம். அப்ப பள்ளிவாசல் இருக்கும், அல் மஸ்ஜித் தெரியும், அதுக்கு நான் மஸ்ஜித்னு சொல்லுவோம். முசல்லாக்களும் இருக்கும். முசல்லா எங்க இருக்கும்? ஒவ்வொரு வீட்டிலையும் தொழுகிறதுக்கு ஒரு அறை ஒதுக்கி இருப்பாங்க. சாபாக்களுடைய காலத்திலையும் அப்படி அவங்களோட வீட்டுல தொழுகிறதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி வைப்பாங்க. அது சொல்லுவாங்க அதுக்கும் மஸ்ஜித்னு சொல்லிக் கொள்வாங்க. ஆனா அது உண்மையான மஸ்ஜித் அல்ல, வக்குஃப் செய்யப்பட்ட மஸ்ஜித் அல்ல. மஸ்ஜித் என்றால் வக்குஃப் செய்யப்பட்டிருக்கணும். அதை வந்து நாங்க விற்க இயலாது. அந்த அப்படியெல்லாம் சட்டம் இருக்கு தானே. முசல்லா அப்படி அல்ல. முசல்லாங்கிறது ஒரு வசதிக்காக வேண்டி தொழுகிறதுக்காக நாங்க எங்களோட வீட்டிலேயோ அல்லது கடை ஒரு மால்கள்லையோ வேற இடங்கள்ல எல்லாம் என்ன செய்வாங்க, முசல்லா அமைச்சு வச்சிருப்பாங்க ஒருத்தருக்கு வசதிக்காக. அது வக்குஃப் செய்யப்பட்ட இடம் அல்ல, யாருக்காவது சொந்தமான இடமா இருக்கும். அதுல தொழுகைக்காக வேண்டி
அவங்க அந்த இடத்த ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு நாங்க முசல்லா அப்படின்னு சொல்லுவோம். வீட்டிலையும் நாங்க முசல்லா இருக்கும், தொழுமிடம் இருக்கும். இங்க அதைத்தான் சொல்றாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தொழுமிடம். சஈதத்து ஃபில் முசல்லா. சயீத் எங்க இருக்கிறாள்? முசல்லாவிலே. துசல்லி, என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? துசல்லி. அப்ப பாருங்க, முசல்லா முசல்லா சலா எல்லாம் ஒரே ஒரே ஒன்றிலிருந்து வந்திருக்குது. முசல்லாங்கிற தொழுமிடம். துசல்லி என்றால் தொழுகிறாள். துசல்லி என்றால் தொழுகிறாள் தானே. இப்ப இது ஆண் பாலாக இருந்தா எப்படி நான் சொல்லுவோம்? சயீதுன் ஃபில் முசல்லா யுசல்லி. பெண்ணாக இருக்கிறதுனால துசல்லி. இப்ப நீங்க மேலுக்கு பாருங்க, சஅது வந்து ஃபில் ஹம்மாம் யதவத்தா. பெண்ணாக இருந்தால் எப்படி நான் சொல்லுவோம்? சஈதத்து ஃபில் ஹம்மாமி ததவத்தவு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ஒன்றுதான் மாறும். என்ன மாறும்? யாவும் தாவும் மாறும். ஆண் முதக்கராக இருந்தால் யதவத்தவு, முஅன்னதாக இருந்தால் ததவத்தவு. ஆண் பாலாக இருந்தால் யதவத்தவு, பெண் பாலாக இருந்தால் ததவத்தவு. யக்ரவு தக்ரவு. ரைட்? அதே மாதிரி சஈதா துசல்லின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வேற ஒரு ஆணாக இருந்தால் அவன் தொழுவார். யுசல்லி. அதான் வித்தியாசம், சின்ன வித்தியாசம். தாவும் யாவும் ரெண்டும் மாறும். முதக்கருக்கு யா, முஅன்னதுக்கு தா. طيب சஈதத்து ஃபில் முஸல்லா துஸல்லி. எனவே யதவத்தவு, யக்ரஉ, துஸல்லி இதெல்லாம், யுஸல்லி இதெல்லாம் ஃபியல்கள், அதாவது பெயர் சொற்கள். பெயர் சொற்கள் அல்ல, வினை சொற்கள். ஏற்கனவே நான் நினைக்கிறேன் இப்பதான் வினை சொற்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்துல வருது. இந்த வினை சொற்கள் எதுக்கு வரும்போது, இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடியது அரபுல நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரே சொல்லத்தான் பயன்படுத்துவாங்க. யதவத்தவு நிகழ்காலத்துக்கும் சொல்லலாம், எதிர்காலத்துக்கும் பயன்படுத்தலாம். யக்ரவு அதே மாதிரி இலகுவானது. துசல்லி அதே மாதிரி ரெண்டு காலத்துக்கும் பயன்படுத்தலாம். ஐனல் மிஅதஃப். நான் வந்து இலக்கணம் படிச்சு தரக்கூடாது உண்மையிலே இந்த புத்தகத்துல. என்றாலும் சில பேருக்கு அது கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அது பிடிச்சு கொள்றதுக்காக வேண்டி, ஞாபகம் ஊட்டுறதுக்காக வேண்டி சில விஷயங்கள் சொல்லிட்டு போறேன். طيب أين المعطف؟ أين المعطف؟ معطف என்ன? கோட். معطفங்கிறது கோட், அதாவது ஆடைக்கு மேலால போடக்கூடிய ஆடை. ஏன் ஐனல் மிஅதஃப்? சுபஹ் ஃபஜ்ர் நேரம் சில நேரம் குளிராக இருக்கும். அதனால தந்தை என்ன கேட்கிறாருண்டா, தொழுகைக்கு போறதுக்காக ஐனல் மிஅதஃப், ஐனல் மிஅதஃப். طيب அப்போ ஒரு முஸ்லிம் முஸ்ராவுல இப்படித்தான் இருக்கும் ஃபஜ்ருடைய நேரம். طيب ஐனல் மிஅதஃப். மிஅதஃப் எங்க? ஜக்கெட், கோட் எல்லாமே மிஅதஃப் தான், சரியா? ஹாதா, ஹாதா நீங்க சொல்றது மிஅதஃப பார்த்து இது, அதெல்லாம் இதானே. ஹுவ, ஹுவண்டா என்ன? இது, அது, அவன், அது. ஹுவங்கிறது அவன் தானே. நாங்க ஏற்கனவே படிச்சது ஹுவங்கிறது அவன் என்று படிச்சோம், ரைட்? அதே மாதிரி அவன்ன்றது ஒரு உயர்திணை, அதாவது ஆக்கில். அரபுல சொல்றா ஆக்கில், புத்தி உள்ளவனுக்கு தான் அவன் என்று நான் உயர்திணைன்னு சொல்லுவோம், ஆக்கில். அதே மாதிரி ஹுவங்கிறது அரபு மொழி இலகுவானது என்றால் ஹுவங்கிறத வந்து ஆக்கிலுக்கும் பயன்படுத்தும், கைரோ ஆக்கிலுக்கும் பயன்படுத்தும், உயர்திணைக்கும் பயன்படுத்தும், அஹ்ரணைக்கும் பயன்படுத்தும். அப்ப இங்க சொல்றது வந்து அது என்ற அர்த்தத்துல அவன், அது, ரைட்? அதாவது அது என்று நான் சொல்ற அந்த அது வந்து சுட்டி காட்டுற அது அல்ல, அது வேற. ஹாதா என்றது இது. அப்ப இங்க இப்ப தந்தை என்ன கேட்கிறாருண்டா, மேத்தஃப் எங்கன்னு கேட்கிறாரு. நாங்க தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அப்படி கேட்கும் பொழுது இதோ இருக்குது, இது இருக்குது மேத்தஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் அரபியில் எப்படி நான் இவங்க சொல்லுவாங்கன்றால், ஹாதா ஹுவல் மிஅதஃப், இதோ இது அந்த மிஅதஃப்ங்கிறது தான் இது, இதோ அந்த மிஅதஃப். யா வாலிதி, யா வாலிதி. வாலித் என்ன தெரியும் உங்களுக்கு? வாலிதி இணைச்சிருக்கிறோம் தானே. யாவ இன்னும் பின்னால இணைச்சிருக்கிறோம். யாண்டா இங்க என்னுடைய அர்த்தம், என்னுடைய வாலிதே, என்னுடைய தந்தையே. طيب யா என்றால் என்ன? யா வந்து நிதா, ஒருத்தர் அழைக்கும் பொழுது நாங்க யா பயன்படுத்துவோம். யா அல்லாஹ், யா ரஹ்மான். ஹதீஸ்களை நீங்க நிறைய பார்க்கலாம். யா ரசூல் அல்லாஹ், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே. طيب யா வாலிதி, என்னுடைய வாலிதே. ஹாதா ஹுவல் மிஅதஃப், இதோ
அந்த மிஅத்தஃப்ங்கிறது தான் இது. இதோ இருக்குது மிஅத்தஃப். அப்ப ஹாதாங்கிறதும் இங்க வந்து உயர்திணை அல்லாஹிரினை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹுவங்கிறதும் மிஅத்தஃபை பார்த்து தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ரைட். وأين النظارة وأين النظارة نظارة என்றால் என்ன? கண்ணாடி தானே. وأين النظارة وأين النظارة. முகம் பார்க்குற கண்ணாடி அல்ல. முகம் பார்க்குற கண்ணாடிக்கு நாங்க மிர்ஆ அப்படின்னு சொல்லுவோம். அது படிப்பீங்க. وأين النظارة الأب وأين النظارة. வயதான ஆட்கள் அதிகமாக கண்ணாடி போடுவாங்க. வாரத்தை பள்ளிவாசலுக்கு போறதுக்கு மஸ்ஜிதுக்கு போறதுக்கு وأين النظارة. இப்ப முதல்ல கேட்டாங்க ஐனல் மிஅத்தஃப். இரண்டாவது முறை கேட்கும் பொழுது வாவை நச்சி وأين النظارة. இரண்டாவது இன்னொரு பொருளை கேட்கிறோம். அரபியில நான் சொன்னேன் அந்த வாவு அதிகமாக பயன்படுத்துவோம். வாவுல் அத்துஃப் இணைக்கிறதுக்கு. இணைக்கிறதுனே வாவுல் அத்துஃப் வந்து அதிகமாக பயன்படுத்துவார்கள். இரண்டாவது முறை கேட்கும், மூன்றாம் முறை கேட்கும் பொழுது. طيب هذه هي النظارة يا والدي. هذه هي النظارة يا والدي يا والدي. طيب இங்க هذه هي ஏன் هذه ன்னு பயன்படுத்தி இருக்கிறாங்க? மேல மிஅத்தஃப் என்று சுட்டி காட்டப்படுகிற அந்த பொருள் வந்து முதக்கரா இருக்கிறதுனால ஹாதாவை கொண்டு வந்தாங்க தானே. இங்க சுட்டி காட்டப்படக்கூடிய அந்த இஷாரா செய்யப்படக்கூடிய இஷாராண்டா சுட்டி காட்டுறது, இஷாரா செய்யப்படக்கூடிய அந்த நவாராங்கிறது முஅன்னஸாக இருக்கிறதுனால ஹாதிஹியை பயன்படுத்தலாம். நாங்க சொன்னோம் எங்கெல்லாம் தா மர்பூத்தா வருதோ பொதுவாக பொது விதி அது வந்து முஅன்னஸாக இருக்கும். அது முஅன்னஸாக இருக்கும். இப்ப இந்த நவாராண்ட கலிமா முஅன்னஸ். அதனாலதான் ஹாதான்னு சொல்லாம ஹாதிஹி அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஏன் ஹிய கொண்டு வந்தோம், ஹுவ கொண்டு வரல? ஹியங்கிறது ஹிய. அப்ப ஹாதிஹி ஹிய النظارة. هذا هو المعطف. هذه هي النظارة. طيب الأب هيا بنا إلى المسجد. مسجد அர்த்தம் தெரியும். இலா என்றால் இக்கு என்ற அர்த்தம். மஸ்ஜிதுக்கு இலாங்கிறது ஒரு ஹர்ஃப். ஹர்ஃப்ண்டா ரெண்டு அர்த்தத்துக்கும் நாங்க ஹர்ஃப்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எழுத்துக்கும் நாங்க ஹர்ஃப்னு சொல்லுவோம். அது வேற. அரபுல உள்ள ஹுரூஃபுல் ஹிஜா, அரபுல உள்ள லெட்டர்ஸ் எழுத்துக்கள், அதுக்கு நாங்க ஹுரூஃப் ஹுரூஃப்னு சொல்லுவோம் தானே. அதே மாதிரி நாங்க இங்க இஸ்ம் ஃபியல் ஹர்ஃப்னு சொன்னோம் தானே. அது வந்து இடைச்சொல்லுக்கு நாங்க ஹர்ஃப்னு சொல்றது. இடைச்சொல்லுக்கு ஹர்ஃப்னு சொல்றது. அப்ப இலாங்கிறது ஃபி இலா இதெல்லாமே இடைச்சொற்கள், ஹர்ஃபுகள். ரைட். அது தனியாக வந்தா அர்த்தம் கிடையாது. இன்னொன்றோட சேர்ந்து வரும் பொழுதுதான் அதுக்கு அர்த்தம் இருக்கும். அப்ப இலல் மஸ்ஜிதி மஸ்ஜிதுக்கு. ரைட். ஹையா பினாண்டா என்ன? ஹையா பினா. ஹையா பினா என்றால் யாருக்கு தெரியும்? விரைந்து செல்வோம். ஹையா பினா நாங்கள் விரைந்து செல்வோம். ஹையா பினா நாங்கள் விரைந்து செல்வோம். இது அதிகமாக பயன்படுத்துவாங்க. அப்ப ஹையா பினாண்டா நாங்க எல்லாரும் இருக்கும் பொழுது நாங்கள் விரைந்து செல்வோம் சொல்றதுக்கு ஹையா பினா என்று பயன்படுத்துவார்கள். ஹையா பினா. அப்ப சாயிதும் சாயிதும் என்ன சொல்றாங்கடா ஹையா பினா. ஹையா பினா. طيب இப்போது திரும்பவும் நான் سأقرأ عليكم هذا الحوار مرة أخرى. طيب استمعوا جيدا. هذا أذان الفجر. الله أكبر الله أكبر. أين الأولاد؟ سعد في الحمام يتوضأ. وأين سعيد؟ سعيد في الغرفة يقرأ القرآن. وأين سعيدة؟ سعيدة في المصلى تصلي. أين المعطف؟ هذا هو المعطف يا والدي. وأين النظارة؟ هذه هي النظارة يا والدي. هيا بنا إلى المسجد. هيا بنا. طيب இப்போது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் வாசிக்கும் பொழுது என்ன சொன்னேன் என்றால் وأين سعيدة சொன்னேன்.
இரண்டாவது வாசிக்கும் பொழுது சஈதத்து ஃபில் முஸல்லா துஸல்லி. இது ரெண்டுக்கும் இடையில ஏன் நான் முதலாவது ஐன சஈதத்து என்று ஏன் நான் சொல்லல, இரண்டாவதுல ஏன் ஐன சஈதா என்று நான் சொல்லல, காரணம் என்ன? அது ஃபர்ஸ்ட் கேட்டதுல வந்து வக்ஃபுடையதுனால சஈதா அப்படினு பாட்டு. முதலாவதுல அஹ்சன்தி பாரக்கல்லாஹு ஃபீகி, முதலாவதுல நாங்க நிறுத்துறோம். அப்ப நிறுத்தும் பொழுது சஈதத்து என்று இருந்தாலும் சஈதா என்று தான் நிறுத்துவோம், ஹாவுல தான் நிறுத்துவோம். எங்க தா மர்பூத்தா வருதோ அதை வந்து நாங்க ஹாவுல நிறுத்துவோம். இரண்டாவதுல வந்து நிறுத்துறது இல்லை சஈதத்து, ஏனென்றால் அது வந்து இடையில வந்திருக்குது. இப்போது நீங்க இந்த ஹிவார வாசிக்கிறத கேட்டிருந்தீங்க, பாத்தீங்க. இப்போது நாங்க ஹிவார இன்ஷா அல்லாஹ் நீங்க பார்க்காமல் ஹிவார மட்டும் கேட்டு வாசிக்க போறீங்க, சொல்ல போறீங்க, எனக்கு என்னோட ரிப்பீட் பண்ணுவீங்க இன்ஷா அல்லாஹ். هذا أذان الفجر. هذا هذا أذان الفجر. الله أكبر الله أكبر. أين الأولاد؟ الله أكبر أين الأولاد؟ الله أكبر الله أكبر. أين الأولاد؟ الله أكبر أين الأولاد؟ سعد في الحمام يتوضأ. سعيد في يتوضأ. سعد في الحمام يتوضأ. سعد في الحمام يتوضأ. وأين سعيد؟ وأين سعيد؟ وأين سعيد؟ وأين سعيد؟ سعيد في الغرفة يقرأ القرآن. سعيد يقرأ القرآن. سعيد في الغرفة يقرأ القرآن. سعيد في الغرفة يقرأ القرآن. وأين سعيدة؟ وأين سعيدة؟ وأين سعيدة؟ وأين سعيدة؟ سعيدة في المصلى تصلي. سعيدة في المصلى تصلي. سعيدة في المصلى تصلي. سعيدة في المصلى تصلي. أين المعطف؟ أين المعطف؟ أين المعطف؟ أين المعطف؟ هذا هو المعطف يا والدي. 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 وأين النظارة؟ وأين النظارة؟ وأين النظارة؟ وأين النظارة؟ هذه هي النظارة يا والدي. 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 هيا بنا إلى المسجد. هيا بنا إلى المسجد. هيا بنا إلى المسجد. هيا بنا إلى المسجد. هيا بنا
هيا بنا ஹையா பினா. ஹைர். இப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ ஒவ்வொருத்தரும் வாசிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. நாங்க இந்த ஹிவார்ல கிட்டத்தட்ட 4 பேர் இருக்கிறாங்க என்றாலும் நாங்க 2 பேர் எடுப்போம். யார் வாரீங்க? உங்களோட பேரை தெளிவா சொல்ல இல்லாட்டி எனக்கு விளங்காது. யாஸ்மின் பஷீர் முதலாவது சொல்லி இருக்கிறாங்க, ரெண்டாவது கன்சில், அதுக்கு பிறகு அது பிறகு வாங்க. இப்ப 2 பேர் சொல்லணும். நான் முதல் பேர் சொன்ன 2 பேர். الله أكبر الله أكبر. أين الأولاد؟ رجل في الحمام يتوضأ. وأين سعيد؟ سعيد في الغرفة يقرأ القرآن. وأين سعيدة؟ سعيدة في المصلى تصلي. ஸ்கிரீன் தெரியலங்க. பிரிண்ட் அவுட் பண்ணலையா? ஆமாங்க. سعيدة في المصلى تصلي. நான் படிச்சிட்டு சிஸ்டர், நெக்ஸ்ட் லைன் படிங்க. وأين المعطف؟ இல்ல சும்மா. أين المعطف؟ هذا هو المعطف يا والدي. وأين النظارة؟ هذه هي النظارة. هذه هي النظارة يا والدي. هيا بنا إلى المسجد. هيا بنا. فاطمة كنزل. நான் வாசிட்டேங்க சார். வாசிட்டீங்களா? ஆபிதா வாசிங்க. هذا أذان الفجر. சிஸ்டர் சொல்லுங்க. அடுத்த யார் வாசிக்கிறீங்க? இப்ப ஃபரிதா ஃபாத்திமா வாசிச்சேன். வாசிச்சாக்கள் மைக் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. கையை கீழே போடுங்க. யார் வாசிக்கிறீங்க? இப்ப வாசிச்சவர் யாரு? ஃபரிதா ஃபாத்திமா. ஹாதா அதானுல் ஃபஜ்ர். அதான் நீங்க முதல்ல வாசிச்சு முடிச்சீங்களா? இல்லையா? இல்ல இப்பதான் வாசிக்கிறேன். நீங்க வாசிக்கிறீங்க. அடுத்தது யார்? ரெண்டாவது யார் வாசிக்க போறீங்க? அவரோட நான் வாசிக்கிறேன். பேர் என்ன உங்களோட? ஆபிதா. ஆபிதா, ரைட். குயிக்கா வாசிங்க. الله أكبر الله أكبر. أين الأولاد؟ تعدو في الحمام يتولى. وأين سعيد؟ سعيد في الغرفة يقرأ القرآن. எப்படி இருக்குதுண்டா? சயீதுன் என்று இருக்குது தானே? ضمتين. سعيد في الغرفة يقرأ القرآن. سعيد في الغرفة يقرأ القرآن. وأين سعيدة؟ سعيدة في المصلى تصلي. ايوه احسنت. في المصلى تصلي. இந்த இடத்துல நான் முஸல்லி அப்படினு வாசிக்கலாமா? ஏலா. ஏன் தெரியுமா? இல்ல, யாவுக்கு 2 நுக்தா இல்ல. யாவுக்கு 2 நுக்தா இருந்தா தான் அது யா. சரியாக எழுதுறதாக இருந்தால் யாவுக்கு 2 நுக்தா இருந்தா கீழே அது யா. இப்ப இது யா இல்ல, இது அலிஃப். ஆனா யாவுடைய சூறாவுல எழுதப்பட்ட, யாவுடைய சூரத்துல எழுதப்பட்ட அலிஃப் யா மாதிரி இருக்குது. ஆனா நாங்க வாசிக்கணும் அலிஃபாகத்தான். ஏன் தெரியுமா? கீழே 2 நுக்தா இல்ல. அதுக்கு பின்னால உள்ள கலிமாவை நீங்க பாருங்க.
துசல்லி 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 என்ற கலிமாவுல கீழே யாவுக்கு கீழே 2 நுக்தா இருக்குது இதுதானே. அதனால நாங்க துசல்லி சொல்றோம். அது துசல்லான்னு வாசிக்கிறது இல்ல, துசல்லி. ஏன் அங்க யாவுக்கு அது யாதான், இந்த யாவுக்கு நுக்தா இருந்ததுதான் யா. ஃபீல ரைட். சஈதத்து ஃபில் முஸல்லா துசல்லி. ரைட், அடுத்து வாசிங்க. ஐனல் மிஅத்தஃப் ஹாதா ஹுவல் மிஅத்தஃப் யா வாலித் وأين النظارة هذا هو المعطف يا والدي. தனே வாலிதி என்றா நாங்க நினைச்சிருக்கிறோம் இஸ்மி வாலிதி கிதாபி இலாஹி ரப்பி, அதாவது என்னுடைய சொல்லும் பொழுதுதான் நாங்க அந்த யாவை இணைக்கிறோம். طيب وأين النظارة هذه هي النظارة يا والدي هيا بنا إلى المسجد. هيا بنا. طيب أحسنتم بارك الله فيكم. வேற யார் வாரீங்க? யாஸ்மின் நபீலா. யாஸ்மின் நபீலா. யாஸ்மின் ஆயிஷா. ரெண்டு பேரும் வாசிங்க, நான் இப்ப பேர் சொன்னா வாசிங்க. هذا أذان الفجر. الله أكبر الله أكبر. أين الأولاد؟ أين سعيد؟ يقرأ القرآن. ஹலோ, சொல்றது கேக்குது இல்ல, ஏன் தெரியுமா? பின்னால சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு யாஸ்மின். ஒண்ணுமே கேட்கல உஸ்தாத் இவ்வளவு நேரம். யாருடைய வாய்ஸ் வருது? நபீலாவா அல்லது யாஸ்மின்? எங்க இதுலதான் டிஸ்டர்ப் இருக்கோ? இல்ல என்னோடது இல்ல, நபீலாது இல்ல. இல்ல. அதாவது இப்ப கதைக்காத ஆக்கள் மைக் ஆஃப் பண்ணிடுங்க. ரைட், இப்ப திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க. هذا أذان الفجر. الله أكبر الله أكبر. أين الأولاد؟ سعيد في الحمام يتوضأ. وأين سعيد؟ سعيد في الغرفة يقرأ القرآن. أستاذ கேக்குதா? கம்மியா தான் கேக்குது. وأين سعيدة؟ سعيدة في المصلى تصلي. أين المعطف؟ هذا هو المكتف يا والدي. وأين النظارة؟ هذه هي نظارة يا والدي. இப்ப கவனிங்க. ஹாதிஹி ஹிய நாங்க இணைக்கும் பொழுது ஹாதிஹி ஹியன் நல்லாரா, ஹாதிஹி ஹியன் நல்லாரத்து யா வாலிதி. هذه هي النظارة يا والدي. هيا بنا إلى المسجد. هيا بنا. طيب أحسنتم بارك الله فيكم. طيب نبيلة حسينة فاطمة. هذا أذان الفجر. الله أكبر الله أكبر. أين الأولاد؟ سعيد في الحمام يتوضأ. وأين سعيد؟ سعيد في الغرفة يقرأ القرآن. وأين سعيدة؟ سعيدة في المصلى تصلي. أين المعطف؟ هذا هو المعطف يا والدي. وأين النظارة؟ هذه هي النظارة يا والدي. هيا بنا إلى المسجد. هيا بنا. طيب أحسنتما بارك الله فيكما. அடுத்தது யார் வாசிக்காதாக்கள்?
சமீம் பானு. அஸ்மா. சமீமா பானு. சமீம் பானு. அடுத்தது யார் பானு? அஸ்மா. அஸ்மா. நேரம் வைத்துட்டு இருக்குது. ஹாதா அஸானுல் ஃபஜ்ர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். இன்னும் இருக்கு. ஒரே நேரத்துல இருக்கிறது ஃபுல்லா நீங்க தான் ஐனல் வாசிப்பீங்க. அவுலாத். அல்லாஹு அக்பர். அல்லாஹு கேக்குது. கேக்குது. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். ஐனல் அவுலாத். சஅதுன் ஃபில் ஹம்மாமி யதவவ்வா. وأين سعيد؟ سعيد في الغرفة يقرأ القرآن. وأين سعيدة؟ سعيدة في المصلى تصلي. أين معتز؟ أين المعتز؟ أين المعتز؟ هذا هو المعطف هذا هو المعطف يا والدي. وأين النظارة؟ هذه هي النظارة يا والدي. هيا بنا إلى المسجد. هيا بنا. طيب أحسنتم بارك الله فيكم. طيب இப்போ யார் வாசிக்கிறீங்க? புதியாக்கள் சொல்லுங்க. பேர் என்ன? ஃபாத்திமா. ஃபாத்திமா. அடுத்தது யாரு? சமீம் தௌஃபிகா. சமீம் தௌஃபிகா. ஓகே, ரெண்டு பேரும் வாசிங்க. هذا أذان الفجر. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். ஐனுல் அவுலாத். سعود في الحمام يتولى. وعين سعيد. سعيد في الغرفة يقرأ القرآن. وعين شديدة. سعيدة. அப்படியே அதாவது நீங்க வாவ் தனியா வாசிக்க கூடாது. அதான் நினைச்சு ஒரே போட்டிருக்காங்க. வஐன எப்படி சொல்லுங்க? وعين. வஐன சும்மா வஐன. وعين شديدة. وعين سعيدة. أحسنت. سعيدة في المصلى تصلي. நான் சொன்னேன், அதாவது சைதத்துன்னு தான் உண்மையில இங்க எழுதியிருக்காங்க. ஆனா நாங்க பெண் பாலான பெயர்கள், அதாவது ஒரு பெண்ணுக்கு வைக்கப்பட்ட பெயர்ல வந்து பொதுவாக நான் தன்வீன் சொல்லாம தன்வீன் இல்லாம தான் சொல்லுவோம். சைதத்து ஃபில் முஸல்லா துஸல்லி. أين المعطف؟ هذا هو المعطف يا والدي. وأين النظارة؟ هذه هي نظارة يا والدي. هيا بنا إلى المسجد. هيا بنا. طيب أحسنتم بارك الله فيكم. طيب கடைசியாக யார் வாசிக்கிறதுக்கு இருக்கிறீங்களா அல்லது நாங்க அடுத்த பயிற்சிக்கு போவோம்? நான் இருக்கேன் சார். ஃபைருன்னிசா. ஃபைருன்னிசா. அடுத்தது யார்? அவங்களோட யார் வாரீங்க? வாசிக்காத யாராவது இருக்கீங்களா? நசீரா பானு. நசீரா பானு. ரைட். நீங்க ரெண்டு பேரும் வாசிங்க. அடுத்தவங்க மைக் ஆஃப் பண்ணி வைங்க. هذا أذان الفجر. ஒரு சவுண்ட் ஒன்று வருது. அது எந்த மைக்ல இருந்துன்னு தெரியல. உங்க ஒர்க்கையும் வந்துட்டு இருந்தது. ரைட், வாசிங்க. هذا أذان الفجر. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். ஐன அவுலாத். سعد في الحمام يتوضأ. وأين سعيد؟ سعيد في الغرفة يقرأ القرآن. وأين سعيدة؟ سعيدة في المصلى تصلي. أين المعطف؟ هذا هو المعطف يا والدي. وأين النظارة؟ هذه هي النظارة يا والدي. هيا بنا إلى المسجد. هيا بنا.
طيب அஹ்சன்தும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போது நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதாவது முக்கியமாக ஒவ்வொருவரும் இதுல நீங்க வாய்ஸ் கிளிப் உங்கள்ட்ட இருக்கும். அந்த வாய்ஸ் கிளிப்ல சொல்ற மாதிரி குறைந்தபட்சம் நான் சொல்லி தந்த மாதிரி முழுமையாக நீங்க சில விஷயங்களை வாசிக்க இயலுமாக இருந்தாலும் அதையும் நீங்க கவனிச்சுக்கோங்க. அது மறந்தாலுமே கூட உங்கள்ட்ட வாய்ஸ் கிளிப் இருக்குது. வாய்ஸ் கிளிப்ல உள்ள மாதிரி நீங்க அவங்களுக்கு டைம் தருவாங்க அந்த வாய்ஸ் கிளிப்ல அதே மாதிரி சொல்றதுக்கு. அந்த இடத்துல நீங்க அதே மாதிரி சொல்லி சொல்லி உங்களை பயிற்றுவித்துக்கோங்க. அது முக்கியம். இப்போது நாங்க முஃப்ரதாத் இந்த பாடத்துல வந்த முக்கியமான முஃப்ரதாத் இதெல்லாம் உங்களுக்கு இலகுவானது. நீங்க பாக்குறீங்க. மஸ்ஜித் 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 சொல்லுங்க பாப்போம். மஸ்ஜித் 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 مسجد முஸல்லா 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 طيب القرآن 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 هيا بنا هيا بنا هيا بنا هيا بنا هيا بنا نظارة 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 இங்க ضاد அல்ல, இங்க இருக்கிறது வந்து ضا நظارة. அதாவது நظارة ضா சொல்லும் பொழுது எங்கட நாக்குடைய நுனி பல்லு சற்றண்டுக்கும் இடையில போய் படும் தானே. நظارة நظارة வாது சொல்லும் பொழுது நாங்க முழு வாயாலே நாக்காலே சொல்றோம் வாது. ஆனா இது அப்படி இது நظارة. طيب معطف 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 இது வந்து தா அல்ல, معطف அல்ல, معطف. தாவுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. அடுத்து غرفة 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 حمام 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 حمام. طيب يتوضأ இங்க ضاد இங்க يتوضأல இருக்கிறது வந்து ضاد. يتوضأ يتوضأ يقرأ. அடுத்தது قاف يقرأ 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 நீங்க அல்லாஹு அக்பர்ல இருக்கிறது வந்து அது காஃப். அல்லாஹு அக்பர் காஃப். ஆனா இது يقرأல இருக்கிறது வந்து قاف قاف நுக்தா வச்சிருந்த يقرأ يقرأ يقرأ. طيب يصلي 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 سين அல்ல صاد يصلي. கட்டாயமா அந்த ஹர்ஃபுகளுக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க உங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட நீங்க எப்பயுமே கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி எடுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அதான் அதான் இது தால் தால் அல்ல அதான் அல்ல அதான் தால் தால் சொல்லும் பொழுது நாக்குடைய நுனி வந்து என்ன செய்யும் பல்லுல ரெண்டுக்கும் இடையில படும். அதான் அதான் தால் அதான் الفجر 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 أولاد أولاد أولاد. இதெல்லாம் உங்களுக்கு கருத்து தெரியும். ஏதாவது கலிமாவுக்கு கருத்து தெரியலைன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ரைட். இப்ப எங்களுக்கு இன்னொரு 3 கலிமா மிச்சம் இருக்குது. அந்த கலிமா உம்முன் ஷத்தா இருக்கும். ஆனா நாங்க நிறுத்தும் பொழுது அப்படித்தான் சொல்லுவோம். அப் அப்
அபுன்னு இருக்கும். நாங்க நிறுத்தும் பொழுது அபு அபு அபு. அபு சுக்குன் செஞ்சுதான் சொல்லுவோம். அபு அபு. أب இபன் இபன் ابن இபன் இப்ன் ابن ابن இப்ன் இப்ன். இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கா? இருக்குன்னா கேளுங்க. அடுத்த பயிற்சிக்கு நாங்க போறோம். எப்படி முஃப்ரதாத் என்ற சொற்கள் இங்க வந்து சொற்கள் தத்ரீப் என்றால் பயிற்சி. தத்ரீப் என்றால் பயிற்சி. يتولى அப்படினா யதவத்தோ வுது செய்கிறார். صلى بين யுஸல்லி யுஸல்லி என்றால் தொழுகிறார். யக்ரஉ ஓதுகிறார். முஸல்லா என்றால் தொழுமிடம். நாங்க பாடத்துல வந்து சொற்கள் தான். முஸல்லா. طيب இப்போது நாங்க இந்த பயிற்சியை நீங்க கீழே சில கலிமாக்கள் தந்திருக்கிறாங்க. முதலாவது கலிமா என்ன? அல் குர்ஆன். அல் குர்ஆன். طيب அல் குர்ஆனுக்கு பொருத்தமான சூரா என்ன? சூரா மூன்றாவது சூரா. طيب நீங்க படிச்சிருக்கிறது ثلاثة. நீங்க படிச்சிருக்கிற واحد اثنان ثلاثة தான் படிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க ثلاثன்னு சொல்லணும். பிரச்சனை. طيب இரண்டாவது கலிமா الثانية سوري اثنان يتولى يتولى اثنان اثنان. طيب اثنان ثلاثة يقرأ يقرأ يقرأ. سورة أول أولى. أولى واحد. طيب أربعة مسجد مسجد خمسة خمسة طيب خمسة نظارة نظارة أين النظارة؟ أربعة نظارة أربعة أحسنت. أربعة ستة معطف معطف أين المعطف؟ سابعة سورة 7 سبعة. أحسنت. سبعة لاست أخير 7. غرفة غرفة أيوة. 7 غرفة. غرفة أين الغرفة؟ رقم 6 رقم 6. أحسنتم بارك الله فيك. طيب இப்போ நாங்க ஒரு சூரா வரோம். واحد يقرأ سورة يقرأ. يقرأ طيب اثنان يتوضأ يتولى يتوضأ. ثلاثة قرآن القرآن. طيب أربعة نظارة. طيب خمسة مسجد أيوة مسجد. طيب 6 غرفة 7 معطف معطف. طيب أحسنتم بارك الله فيكم.